ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அந்தாதி மூலமாக திவ்யதேச அனுபவத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஆக திருவரங்கம், திருக்கோழியூர், தஞ்சை மாமணி கோவில், திரு அன்பில், அதை தொடர்ந்து இன்றைய அனுபவம் திருக்கரம்பனூர் என்கின்ற திவ்யதேசம். பிள்ளபெருமாள் ஐயங்கார் அழகான பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்கின்றார். சிலமா தவம் செய்தும் தீவேள்வி வேட்டும் பலமா நதியில் படிந்தும் உலகில் பரம்ப நூல் கத்தும் பயனில்லை நெஞ்சே. கரம்பனூர் உத்தமன் பேர் கல். எது பயனுள்ளதான விஷயம் என்பதை சொல்கின்றேன் நெஞ்சே, நீ நன்னாக கேள். தன்னுடைய மனசை நோக்கி சொல்றது போல மற்ற அடியவர்களுக்கு இதை உபதேசமா சொல்றார். எவ்வளவோ விஷயங்கள் செய்து இது பயனுள்ளதான விஷயம் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களே என்றும் தன்னுடைய மனசுக்கு சொல்றார். மற்றதெல்லாம் ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா? உண்மையாகவே மெய்யாகவே பயன் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மாதவன் பேர் சொல்வதே ஓத்தின் சுருக்கு என்று ஆழ்வார் சொன்னபடிக்கு இங்கே கரம்பனூர் உத்தமன் பேரை சொல்றதுதான், அதுதான் மெய்யான பயன். இந்த ஆத்மாவுக்கு மெய்யாக பயன் தரக்கூடியது என்ன? கரம்பனூர் உத்தமன் பேர் சொல்றது. அதை விட்டு விட்டு சில தவம் செய்வது, பெரிய தவம் செய்வது, கடினமான தவங்களை செய்யறது, தவம்னு எண்ணி பார்க்க முடியாததான தவத்தை செய்யறது, தீ வேள்வி வேட்டும், அப்படி யாகங்கள் யஜ்யங்கள்லாம் செய்து எப்பொழுதும் அந்த யஜ்யங்களினாலே பலன் கிடைக்குமா அப்படின்னு பயன் தருவதற்காகவே செய்யக்கூடிய வேள்வியாகட்டும், பல நதியில் படிந்தும், பெருமை மிக்க நதி நதியிலே படிந்தும் குடைந்து நீர் ஆடினாலும், உலகில் பரம்ப நூல் கற்றும், மிகுதியான நூல்கள், எந்தெந்த நூல்களோ அத்தனை நூல்களையும் படித்தாலும் பயனில்லை நெஞ்சே, ஒரு பயனும் கிடையாது. வேறு எதனாலே பயன் வரப்போகின்றது? கரம்பனூர் உத்தமன் பேர் கல், அதை கற்பதனாலே நமக்கு பயன் வரும். எம்பெருமானான உத்தமன் கரம்பனூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் நாமத்தை கற்றதனால் பயன் வரும். அந்த பெயரையே நீ கற்பாயாக அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். கரம்பனூர் உத்தமர் கோவில் என்று பிரசித்தமாக கொண்டாடப்படக்கூடிய திவ்ய தேசம். கதம்ப மரமாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். அது கதம்பனூர், கதம்ப மரம் இருப்பதனாலே கதம்பனூர் என்கின்ற திவ்ய தேசம் மருவி இன்று கரம்பனூராக வந்தது. எம்பெருமான் புருஷோத்தமனாக பூர்ணவல்லி தாயாரோடு சேர்ந்து அருள்பாலிக்கக்கூடியதான திவ்ய தேசம். பிரம்மாவினுடைய தலையானது தன் கையிலே ஒட்டிக்கொள்ள சாபம் தீர்க்க வேண்டி சிவனானவன் வந்து சாபம் நீங்க பெற்ற திவ்ய தேசம்னு இந்த திவ்ய தேசத்துக்கு சரித்திரம். எம்பெருமான் கதம்ப மரத்மாக எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றானாக மும்மூர்த்திகள் சேர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்றும் இந்த தேசத்துக்கு ஒரு சிறப்பு. கதம்ப முனிவர், திருமங்கையாழ்வார், உபரிசரவசு மன்னன், சனக சனந்தன சனத்குமாரர் என்கின்ற முனிவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்த திவ்ய தேசம் என்றும் இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு பெருமை. திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தாலே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். ஒரு பாசுரம் பாடப்பெற்ற திவ்ய தேசம் என்றும் இந்த திவ்ய தேசத்தை சொல்கின்றோம். பேரானை குறுங்குடி எம்பெருமானை, திருத்தங்கால் ஊரானை, கரம்பனூர் உத்தமனை, தன் கால் முத்திலங்க காரார் தின்கடல் ஏழும் மலையேழ் இவ்வுலகேழ் உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது நான் தென் அரங்கத்திலே கண்டுகொண்டேன். அரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த திவ்ய தேசங்களிலேயும் உகந்து எழுந்தருளி இருக்கின்றான். உகந்தருளின நிலங்கள் என்று சொல்லும்படியாக இந்த திவ்ய தேசங்களிலேயும் எழுந்தருளி இருக்கின்றான். திருப்பேர் நகரிலே வாழ்பவன், திருப்பேர் நகரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் பேரானை, குறுங்குடி எம்பெருமானை, திருக்குறுங்குடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்பியானவன், திருத்தங்கால் என்கின்ற பதியிலே எழுந்தருளி இருப்பவன் திருத்தங்கால் ஊரானை, கரம்பனூர் உத்தமனை, திருக்கரம்பனூரிலே உத்தமனாய் புருஷோத்தமனாய் புருஷர்களிலே அதி உத்தமனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம். தன் கால் முத்திலங்கு காரார்த்தின் கடல் ஏழும், 7 கடல்களையும்
7 மலைகளையும் 7 உலகங்கள் சப்த லோகங்களையும் உண்டு உலகங்களை எல்லாம் ஊழி காலத்திலே தான் உண்ட பின்பும் இன்னும் ஆறாது ஆறாது என்று இருந்தவன் இன்னும் போதும் என்று இராமல் மேலும் மேலும் உண்ண வேண்டும், இன்னும் ரட்சிக்க வேண்டும், எப்படி அடியவர்களை இன்னும் ரட்சிப்பது என்றே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை அடியேன் நான் கண்டது எங்கேன்னா தென்னரங்கத்திலே. அடியேன் கண்டுகொண்டது தென்னரங்கத்திலே, அரங்கத்திலே கண்டுகொண்டேன் என்று சொல்றார். ஆக திருப்பேரிலேயும் திருக்குறுங்குடியிலேயும் திருத்தங்காவிலேயும் திருக்கரம்பனூரிலேயும் உத்தமனாய் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வ ரக்ஷகனானவன் சர்வ ரக்ஷகத்துவத்தை காட்டி இந்த செயலை காட்டினான். சப்த லோகங்கள் சப்த மலைகள் கடல்கள் அத்தனையும் உண்டு இன்னும் எப்படி ரட்சிப்பது ஆறாது என்று இருக்கக்கூடியவனை நான் கண்டது பிரத்யட்சமாக இன்னும் காணும்படியாக தென்னரங்கத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். ஆக நானும் கண்டேன் என்று சொல்றார். கரம்பனூர் உத்தமனை அப்படிங்கிற தொடருக்கு வழிக்கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவு இடாதே கிடக்கிறவனை என்று பெரியவாச்சான் அருளி செய்வார் என்று பிரசித்தமா சொல்லப்படுறது. அதாவது வழிக்கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவு இடாமலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அப்ப இவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கதவுங்கிறதே கிடையாது. கதவே இல்லாத திருக்கோயிலிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சௌலபியம், எம்பெருமானுடைய ஒரு நீர்மை, எளிமை. ஆக எல்லோரும் நடக்கும் வழி 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 வருகையாலே அப்படின்னா என்னது, எல்லோரும் செல்லக்கூடிய வழி. அப்படி செல்றதுனாலே கதவு இடுவதற்கு அவசரம் இல்லை, அங்க நாழி இல்லை. அதனாலே அப்படி கதவே இல்லாத திருக்கோயிலிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான்னா அவனுடைய சௌலபியத்தை என்ன சொல்றது, இப்படி அவனுடைய நீர்மைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியாரும் அவருடைய அரும்பத உரையிலே காட்டி கொடுக்கிறார். ஆக நீர்மை தோற்ற புருஷோத்தமனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் திருக்கரம்பனூர் உத்தமனுடைய பேரை கற்பதே உச்சிதமானது. அதை விட்டு மற்றைய செயல்களை எல்லாம் செய்து அது பயன் தரக்கூடியது என்று நினைத்திருப்பது உகந்தது அல்ல, ஏற்புடையது அல்ல. நெஞ்சே எம்பெருமான் நாமத்தையே எப்பொழுதும் சொல்லு, அதுவும் கரம்பனூர் உத்தமன் என்கின்ற நாமத்தை சொல்லு அப்படின்னு இங்கே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த திவ்ய தேசத்தை குறித்து சொல்றார். ஆக திருக்கரம்பனூர் திவ்ய தேசம் முடிந்து அடுத்த திவ்ய தேசம் அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.